அடையாறு புற்றுநோய் மையத்தின் தலைவராக இருந்த மறைந்த டாக்டர் சாந்தாவின் உருவ சிலை மற்றும் நினைவு அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அடையாறு புற்றுநோய் மையத்துடைய முன்னாள் தலைவர் மறைந்த டாக்டர் சாந்தாவுடைய மருத்துவ சேவையை கௌரவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாந்தாவுடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்து வருகிறார். சென்னையில இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதில் உலகின் மிகச்சிறந்த மருத்துவமனைகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 12 படுக்கைகளுடன் புற்றுநோய்க்கான பிரத்யேக சிகிச்சையை வழங்க துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனை தற்போது 635 படுக்கைகளோடு ஏழை எளிய மக்களுக்கு இலவச குறிப்பிட்ட சில சிகிச்சைகள் மட்டும் மிக குறைந்த கட்டணத்துல வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 15,000 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். மேற்பட்ட புதிய நோயாளிகளும் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பழைய நோயாளிகளுக்கும் இம்மருத்துவமனையில தொடர் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியால துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனை பின்னால தலைவராக பொறுப்பேற்ற டாக்டர் சாந்தாவால் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. ஏழை எளிய மக்களுக்கான கேன்சர் நோய் பாதிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதை உறுதி செய்து வந்தது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அடையார் புற்றுநோய் மையத்துடைய தலைவராக இருந்த மருத்துவர் சாந்தா கடந்த 2021ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் அவரது திருவுருவ சிலைக்கு அடையார் புற்றுநோய் மையத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிலையை திறந்து வைத்து சாந்தாவுடைய நினைவு அருங்காட்சியகத்தையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட மருத்துவர் சாந்தாவுடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதையும் செலுத்தியிருந்தார். மருத்துவர் சாந்தாவுடைய சேவையை பாராட்டும் வகையில் ஏற்கனவே பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் உள்ளிட்ட பத்ம விருதுகள் என்பது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.